ஆளுமைகளுக்கும் எப்போதும் உடன் இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு என்ன பேசணுங்கிறதே மறந்து போச்சு. உண்மையா நான் கீழே டீ குடிக்கிறப்ப சொல்லி அதான் சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இங்கே உட்காந்துருக்கும் போது அவர் வேற அறிமுகப்படுத்துறப்ப நட்சத்திர பேச்சாளர்னாரு. இந்த தமிழ்ச்செல்வன் படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல கார் தொடச்சிக்கிட்டு இருமா வடிவேலு. உங்க அப்பா நிப்பாரு, விஜயகாந்தோட அப்பா. தம்பி என்ன படிப்பு படிச்சிருக்கிய? 4 எழுத்து படிப்பு, SSLC அப்படிமா. நீங்க உங்க பையனை என்ன படிக்க வச்சிருக்கீங்க? ஐயோ 4 எழுத்து படிப்பா, எனக்கு இது தெரியாம போச்சே, அது தெரியாம நான் 3 எழுத்து படிப்பு தான் என் பையனை படிக்க வச்சேன். 3 எழுத்து படிப்பா, அது என்ன படிப்பு? IAS அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நட்சத்திர பேச்சாளர்களா எழுத்தாளர்களா இருக்கும்போது SSLC படிச்ச என்னை கொண்டு வந்து டவாலி இவர் நட்சத்திரம்னு சொல்லும் போது எனக்கு உண்மையா மனசுக்குள்ள அந்த எண்ணம் தான் தோணுச்சு. எல்லோருமே ஆகச்சிறந்த படைப்பாளர்கள், பேச்சாளர்கள். இந்த மேடையில் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே இந்த அரங்கில் 3வது ஞாயிற்றுக்கிழமை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் நடக்கும். நேற்று கம்பன் கலைமன்றம் நடந்தது. இங்கே அவ்வப்போது அன்பு கிடைக்கும். குறிப்பிட்ட நாளில் வந்தீங்கன்னா தேவையான அளவு இங்கே அன்பு அள்ளிட்டு போகலாம். எல்லோருக்குமே அன்புங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளா எதையாவது ஒன்று அடையாளப்படுத்துங்கன்னா, சில பேருக்கு அன்புங்கிற சொல்லுக்கு அம்மா அடையாளம், அப்பா அடையாளம், தங்கச்சி, தம்பி, இப்படி முதல் தடவையா அன்புங்கிற சொல்லுக்கு ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார் சகா. அதனால அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்விடம் அன்பு கிடைக்குங்கிற மாதிரி தான் அந்த தொகுப்பு முழுக்க அன்பால் நிறைந்த தொகுப்பு. அப்புறம் சிறுகதைகள் குறித்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லணும் அப்படின்னா, கதை பற்றியே முதல்ல சொல்லணும்னு யோசிச்சோன்னா, ஆதி காலத்துல இருந்தே நமக்கு கதை தான் முதல்ல. கதை சொல்லி வளர்ந்தவங்க தான், கதை கேட்டு வளர்ந்தவங்க தான் நம்ம. இப்போவும் இந்த நாடகம் நடக்கும்போது எல்லாருமே எழுந்திரிச்சு வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் என்று கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம மனசே அப்படியான மனசு தான். சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழசுக்கும் நமக்கு என்னன்னா எப்போவுமே சுபம்னு முடியணும், மங்களம்னு முடியணும், படம் நல்ல விதத்தில் தான் முடியணும். அப்படியான மனிதர்களாகத்தான் நம்ம இருந்தோம். இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யதார்த்தத்தை அப்பட்டமாக காட்டும்போது அந்த சுபம் மங்களம்னு முடியணுங்கிறது தான் மனசுல இருக்கு. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லை அப்படிங்கிறத தான் இன்னைக்கு அவங்க தன்னுடைய நாடகத்தின் வழியா நமக்கு காட்டியிருக்காங்க. இன்றைக்கும் நம்ம சினிமா ஒரு பாலா படமா இருந்தாலும் கூட பார்த்துட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாரத்தோட தான் வரணும் மனசுக்குள்ள. இது எப்படியாவது ஒரு நல்லபடியா முடிஞ்சிருக்கலாம். அப்படி நமக்கு எப்பவுமே கதைக்கு வந்து ஒரு முடிவு நல்ல முடிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் கதை சொல்றதுக்குன்னு ஒரு பாங்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து எழுத்தாளர் வந்து அவரே கதை சொல்லுவார். அவன் வந்தான் இவன் போனான்னு கதை சொல்றதுல ஒரு பாங்கு இருக்கும். அவரே கதையை முழுக்க சொல்லுவாரு. கதாபாத்திரங்கள் வந்து போகும். சில பேர் எப்படி கதை சொல்லுவாங்கன்னா, கதாபாத்திரங்கள் பேசும், இடையில வந்துட்டு எழுத்தாளர் வந்து நிற்பாரு. நிற்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவரோட கருத்தை பதிவு பண்ணுவார். நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி சொல்ல வர்றேன், நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பாங்கு. சிலர் டோட்டலாகவே வெளியில் வந்துடுவாங்க. கதாபாத்திரங்களே பேசிக்கொள்ளட்டும். இந்த தொகுப்பினுடைய மிகச்சிறப்பான ஒன்றாக நான் அதை பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே அவர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணவே இல்லை. ஒரு கதை ஒரு எழுத்தாளரா தன்னோட கருத்தை நான் இப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு தராசை எடுத்து அவர் வைக்கவே இல்லை. முழுக்க கதாபாத்திரங்கள் அதை செய்யுது. அது என்னவா இருக்கோ, அது என்ன பேசணும்னு நினைக்குதோ அது முழுக்க அதுவே நிகழ்த்துது. அப்போ இது கதை சொல்வதனுடைய இன்னொரு பாங்க, இன்னொரு வகையை அவர் கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும், அதை எவ்வளவு தூரம் நியாயப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறதும் நீங்க தொகுப்புல படிச்சீங்கன்னா தெரியும். அது ஒரு மிக முக்கியமானதா ஒன்று பார்க்குறேன். அப்புறம் எல்லாருமே இந்த கதைக்கு இப்பெல்லாம் எல்லாமே அளவுகோல் வச்சுட்டாங்க. நிலம் பேசப்படணும், அந்த மொழி பேசணும். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 12 நான் என்ன தினம்னு இன்னைக்கு தேடினேன். சர்வதேச மனித விண்வெளி பயண தினமா. இன்னைக்கு தான் 1961ஆம் ஆண்டு யூரி ககாரின் முதல் தடவையா விண்வெளிக்கு பயணம் போன நாள். அப்போ இந்த நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்தை தேடி போற அளவுக்கு மனிதனுடைய அறிவு விரிவடைஞ்சிருச்சு. ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன மனம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த தொகுப்புல மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நிலம்னு சொல்றதுக்கும், நான் இந்த உடம்பையே ஒரு நிலமா தான் பார்க்குறேன். இந்த உடம்பையே நிலமா பார்க்கும்போது எனக்குள்ள ஓடக்கூடிய ரத்தம் இது எல்லாமே வந்து நீர்வழி பாதையாக மெஜாரிட்டியா என் உடம்ப வந்துட்டு இந்த நீரோ ரத்தமோ இப்படி திரவ வகையில தான் இது ஆட்கொண்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்க விதைக்கிறதுக்கான நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்ப நீங்க நிலம்னு எடுத்தீங்கன்னா விதைக்கக்கூடிய இடங்களாக புத்தியும் மனசும் இருக்கு. 2 இடத்துல நீங்க விதைக்கலாம். 2 இடத்துல விதைக்கும் போது அதனுடைய விளைச்சல் எப்படியானதாக இருக்கு. புத்தியில ஒன்ன விதைச்சா எப்படி ஆகுது, மனித மனத்துல ஒன்ன விதைச்சா எப்படி ஆகுது, அதனுடைய விளைச்சல் என்னவாக இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இவர் பேசக்கூடிய நிலம் அப்படிங்கிறது இந்த 11 கதைகள்லையுமே மனித மனத்தை தான் நிலமா வச்சு பேசுற.
அது ஒரு ரூமுக்குள்ள நடக்குது. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது எந்த ஊர்ல நடக்குது, என்ன மக்கள், என்ன மொழி, அதெல்லாம் இல்ல. அது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், 2 மனிதர்களுக்கு மனம்ங்கிற அந்த நிலத்துல நடக்கக்கூடிய செய்திகளை இவர் பேசுறாரு. அப்ப நிலமா இந்த கதை தொகுப்பு முழுக்க நான் பார்க்கிறது மனித மனங்களை பேசுறாரு. 2வது மொழி. என்ன மொழி பேசுறாரு அப்படின்னா, நான் யோசிச்சேன் அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன். என்னன்னா, 2 பேர் அன்பா பேசிக்கும் போதோ இல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கும் போதோ ஒரு ஆக சிறந்த சொல்ல போய் நம்ம மொழியில தேடி எடுத்துக்கிட்டு வரமாட்டோம். என்ன தோணுதோ, என்ன இயல்பா இருக்கோ, நான் எப்படி இருக்கணும் அப்படியே பேசுவோம். அப்ப மனித உணர்வுகளை கடத்தும் போது, ஒரு அழுகையின் போது நான் ஒரு நல்ல தமிழ் சொல்ல எடுத்துக்கிட்டு வந்து வைக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிற ஒரு சாதாரண சொல் போகும், நீ இதை சொல்லியிருக்க கூடாதுங்கிற ஒரு சொல் போதும். இப்படிதான் நம்ம பேசுவோம். அப்ப இந்த தொகுப்பு முழுக்க எளிமையான மொழி. எதை பேசுகிறதுங்கிறத பொறுத்து தான் என்ன மொழியில் பேசுறோங்கிறது முடிவு செய்யப்படுது. மனித மனங்களை பேசுகின்ற பொழுது அது மிக எளிமையான சொற்களை எடுத்துக்கொண்டு அவர் நமக்கு இது முழுக்க வைக்கிறார். இப்ப சினிமால கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் தான் ஒரு பெரிய பொசிஷனா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட, அந்த டைரக்டருக்கான உச்சபட்சமா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம் அப்படிங்கிறது இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம். இப்படிதான் இசைக்கு கூட, இசை ஒரு வகையில தெரப்பினாலும் கூட நம்ம இசை ஞானின்னு கொடுக்குறோம். ஆனா வசனம் எழுதக்கூடியவனுக்கு தான் தமிழ் சினிமாவில் கர்த்தாங்கிற சொல்ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. வசன கர்த்தான்னு ஒரு சொல் வைப்பாங்க. கர்த்தாங்கிற சொல்லுக்கு இறைவன் என்ற ஒரு பொருள் இருக்கு. அப்ப இங்க வசனம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு, சொற்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தமிழ்ல இன்னொரு ஆகப்பெரிய சிறப்பா நான் பாக்குறது, சொல்ங்கிறதும் கதைங்கிறதும் பெயர் சொல்லாவும் இருக்கும், வினை சொல்லாவும் இருக்கும். எதையாவது கதைச்சிட்டு போன்னு நம்ம சொல்றதுல கதைங்கிறது சொல்லுதல்ங்கிற பொருளை இருக்கும், கதைங்கிறது பெயர் சொல்லாவும் இருக்கு. இப்படி தமிழுக்கான சிறப்புகள்ல அது மிக முக்கியமானதா பாக்குறேன். அப்புறம் தமிழ்ல மிகச்சிறந்த சொற்கள், மகத்தான சொற்கள், சிறப்பான சொற்கள், ஆகச்சிறந்த, இப்படி எப்படி எடுத்தாலும் மிக முக்கியமானது மனித குலத்துல ஒரு மிக முக்கியமான சொல் அப்படின்னா அது கதை. கதைங்கிற சொல் மிக முக்கியமானது. சரி, கதை யாருக்கு சொல்றது? குழந்தைங்களுக்கு சொல்றது தானே கதை. அவங்களுக்கு தானே தாத்தா பாட்டிகள், காலங்காலமா நமக்கு கதைங்கிறது தாத்தா பாட்டிகளோ பேரம்பேத்திகளுக்கு சொல்றது தானே. அப்படின்னா புறநானூறுல 46வது பாடல்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, கோவூர் கிழார் எழுதியிருக்கார் அந்த பாடல. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் போர்ல ஜெயிச்சுட்டான், மலையமான் தோத்துட்டான். ஒரு அரசன் ஜெயிச்சுட்டான், இன்னொரு அரசன் தோற்றுட்டான். தோத்து போன அரசனுடைய குழந்தைகளை யானை காலில் போட்டு மிதிச்சு கொல்ல வைக்கணும்னு அவன் முடிவு பண்றான், கிள்ளிவளவன் முடிவு பண்றான். அப்ப கோவூர் கிழார் வராரு, ஒரு அரசனுக்கு அவனுடைய வரலாற்றை கதையா சொல்றார். நம்ம கதைங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறோம், ஒரு அரசனுக்கே சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக அது இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சிபி சக்கரவர்த்தியோட பரம்பரையில வந்தவன் நீ, ஒரு புறாவை காப்பாத்துறதுக்காக பருந்துக்கு உணவாயிடக்கூடாதுங்கிறதுக்கு புறாவுக்கு சமமான எடையை தன்னுடைய சதையை அறிஞ்சு கொடுத்த மன்னனுடைய பரம்பரையில வந்த நீ, ஒண்ணுமே தெரியாத அந்த மன்னனுக்கு பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குழந்தைகளை நீ போய் யானைக்கு காலில் மிதிச்சு கொள்ளலாமான்னு அந்த ஒரு கதை இருக்குல்ல. அந்த குழந்தைங்களை பாரு, தன்னை யானை கொல்ல வருதுங்கிறது கூட தெரியாம யானையினுடைய பிரமிப்ப, அழக, தும்பிக்கைய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்களையா நீ கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன கணத்துல, அவனுடைய வரலாற்றை ஒரு கதையா சொன்ன கணத்துல அந்த குழந்தைங்களை அவனுக்கு கொல்ல மனசு வந்து. அப்போ ஒரு கதைங்கிறது குழந்தைகளிடத்தில் மட்டும் இல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. அது யாருக்காக இருந்தாலும் ஒரு கதையின் மூலமா ஒரு நீதியை சொல்லிடலாம். அப்புறம் எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும், அதிகபட்சமா எல்லாமே சொல்லப்பட்டுருச்சு, எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு பாரதிகுமார் சார் நீங்களே எல்லா உறவுகளுக்கான சிக்கல்கள், கதைகள் எல்லாமே சொல்லப்பட்டுருச்சு, இருந்தும் ஏன் எழுதணும்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. இன்னும் எழுத்துக்கான தேவை என்ன இருக்கு? 3000 வருஷமா எழுதுறோம், 2000 வருஷமா எழுதுறோம், இன்னும் ஏன் எழுத்து தேவைப்படுது? எனக்கு அதுக்கான விடை எப்ப கிடைக்குது அப்படின்னா, நான் நன்றாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பன், நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு நண்பன், ரொம்ப மகிழ்ச்சியா பொழுத கழிச்சுட்டு போன நண்பன் காலையில எனக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான்ங்கிற தகவல் கிடைக்கிறப்போ அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாத இந்த உலகத்துல எழுத்துக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கு. அதை நான் முக்கியமா பாக்குறேன். அடுத்த நொடி எனக்கு என்ன நான் நினைக்கிறேன், இது வரைக்கும் இவ்வளவு எழுதிட்டாங்களே போதும் இல்ல அப்படின்னா, சந்தோஷமா தானே இருந்தான், நல்லா தானே பேசிட்டு போனான், இப்படிதானே இருந்தான், அப்படிதானே இருந்தான், அந்த நொடி அடுத்த நொடி அவனுக்குள்ள எது இந்த எண்ணத்தை விதைச்சிச்சு அப்படிங்கிறப்போ அளவிட முடியாத, எடை போட முடியாத மனித சிந்தனைகளும் மனித மனங்களும் இருக்கின்ற வகையில அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத கணத்துல எழுத்து தேவைப்படுது.
ஏன்னா எனக்கு இன்றைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நொடிக்குள்ளும் நம்ம என்ன யோசிக்கிறோம். இந்த ஒரு நொடி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க கடத்துல, நான் தற்கொலையை பத்தி சொன்ன கடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க இவங்கன்னு மனசு போய் யாரோ ஒரு தற்கொலையை நேரம் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம இதுல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களான்னு. அப்போ நம்மளால இந்த ஒரு நொடியில நம்ம மனசு சிந்திக்கிற முழுசையும் சொல்ல முடியாத கணத்துல எழுத்துக்கான தேவை இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இந்த 11 கதைகள்லையும் இந்த மேடையில 7 பேர் உட்கார்ந்துருந்தோம். எனக்கு நான் ஒரு ஆள் தான் பெண் உட்கார்ந்துருந்தேன்னு எனக்கு தோணுச்சு. சரி, கதை பகிர்வுலையாவது எனக்கு வந்துட்டு 11ல 6 கொடுத்துட்டாங்க, தொகுதி சம பங்கீடு ஆயிடுச்சு, இந்த வகையில சமன் செய்யப்பட்டுருச்சுன்னு நான் நினைச்சா, சார் தொகுதியை மீறி பிரச்சாரம் செஞ்சுட்டு போயிட்டார். தொகுதி பங்கீடு சரியா நடக்கலதான் இந்த எலெக்ஷன்ல, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக நீங்க ஏன் தொகுதியை எடுத்துக்கிட்டு நீங்க அப்புறம் அவரோட பையன் முதுகலை மருத்துவம் படிக்கிறாரு, அப்புறம் அல்சைமர் பத்தி இது கூட சொல்லலன்னா எப்படி? இன்னொன்னு எனக்கு தோணுச்சு சார் சொல்லும் போது, அல்சைமர் 60 வயசுக்கு அப்புறம் வரும், 50 வயசுக்கு அப்புறம் வரும்னா, இல்ல சார், என்னைய புகழ்றவனா நான் மறந்துடுறேன், ஆனா என்னைய திட்டுறவனா நான் மறக்கவே மாட்டேங்கிறேன். சோ வாழ்நாள் முழுக்க நமக்கு அல்சைமர் இருக்கு, அதை நம்ம பர்டிகுலரா நம்மளே வச்சிருக்கோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ என்னைய திட்டுற ஒருத்தனை மனசுக்குள்ள நான் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும், நான் மறந்து போகணும்னு நினைக்கிற விஷயங்களை மறந்து போறதுக்கும், நல்லதுகளை மறந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருப்பாரு, அவர் எனக்கு ஒரே ஒரு தடவை மறுத்திருப்பாரு, அது மட்டும் என் மண்டையில இருக்கும். சோ பக்கா அல்சைமரா நான் இருப்பேன். அப்போ நானே தான் அதை டிசைட் பண்ணுவேன், அந்த ஒண்ணு மட்டும் தான் என் மனசுல நிறுத்தி இருப்பேன். அப்போ செலக்டிவ் அம்னீஷியாங்கிறாரு சாரு. அப்ப இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னா, அதுக்கு தான் இந்த புத்தகங்கள் உதவி செய்யும். அந்த மாதிரி ஒரு அல்சைமர் இருக்குல்ல, நம்மளா செலக்டிவ் அம்னீஷியாவை வச்சுக்கிறோம்ல, அப்படியெல்லாம் இல்லை, இன்னொரு இடத்துல நின்று நம்மளை பேச வைக்கிது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கதை அவர் சொன்னதுனால நானும் ஒன்று சொல்லி கதைகளோட அதை சொல்லி தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு எலியை ஒரு சயின்டிஸ்ட் வாங்கி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு. எனக்கு தெரியும் இது அன்னத்துல கை வைக்கிற நேரம் தான், எல்லாரும் கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, ஆனாலும் இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதை முடிச்சிடறேன். நானு அன்பு கிடைக்கும்னு சொன்னதுனால எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்கிறாரு. சயின்டிஸ்ட் ஒரு எலியை வாங்கி தன்னுடைய சோதனைக்காக வச்சிருப்பாரு, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய சோதனை காலங்கிறது இனிமே தான் தேவைப்படும். ஆனா இந்த எலி சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு, மனுஷ புத்தி இல்ல, இதுக்கே சும்மாவே சோறு போட்டுட்டே இருக்கணும்ட்டு ஒரு பெல்லை வாங்கி கட்டுவாரு. இது எப்ப அந்த பெல் அடிக்குதோ அப்ப சோறு போடலான்னு முடிவு பண்ணுவாரு. அதுக்கு தெரியாது, என்னடா அவன் புடிச்சு அடைச்சு வச்சா 2 நாளா சோறு போட்டான், 3ஆம் நாள்ல இருந்து மனுஷ பைய புத்தியை காட்டிட்டான், சோறு போட மாட்டேங்கிறான்ட்டு அங்க 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 எங்க ஓடிக்கிட்டே இருக்கும். தெரியாம ஒரு தடவை வால்பட்டு அந்த மணி ஒழிச்சிரும், ஒழிச்ச உடனே சாப்பாடு வச்சிருவாரு. இதுக்கு அப்ப புரியாது. திரும்ப 2-3 தடவை திரும்ப ஓகே, மணி அடிச்சா அவன் சோறு வைப்பான், புரிஞ்சிரும். 2வது அவருக்கு இன்னொரு எலி தேவைப்படும், அதை வாங்கி கொண்டு அந்த அதே கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருப்பாரு. அன்னைக்கு அவர் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருப்பாரு, எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டுருப்பாரு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இங்க பாரு, மணி அடிச்சா சோறு கிடைக்கும்னு அந்த எலிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆய்வுக்கு தான் வச்சிருக்கேன், ஆனாலும் கூட மணி அடிச்சா சோறு கிடைக்கும்னு நான் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எலி தன்னோட எலிக்கிட்ட சொல்லும், என்ன இவன் பெரிய சயின்டிஸ்ட், நான் தான் இவனுக்கு எனக்கு சோறு வைக்கணுங்கிறதையே மணி அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு. கதை இதை செய்யும். இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இன்னொரு முகம் இருக்குல்ல, ஒரு மனிதனுடைய இன்னொன்னு இருக்குல்ல, அதை பேசும். அவன் சைடு நின்று நமக்கு பேசும். இது வரைக்கும் நம்ம செய்யறது எல்லாமே என் பக்கத்து நியாயம், நான் 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 அந்த நானை அழிச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஒரு மனசு இருக்கு. அவன் ஏதோ ஒன்றின் பொருட்டு தான் அவன் இந்த சொல்ல நம்ம கிட்ட சொல்லியிருக்கான், ஏதோ ஒன்றின் பொருட்டு தான் அவன் இந்த செயலை எனக்கு செஞ்சிருக்காங்கிறத யோசிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கு. இதுல இந்த தலைப்புகள் வைத்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். பக்க விளைவுன்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தாரு. அவங்க இந்த கதையை கூட இவங்க சொன்னாங்க பேசும்போது, தாத்தா குழந்தை பேத்தியை தூக்கி கொஞ்சும் போது அவர் முத்தம் கொடுத்தவனே இது பேட் டச் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்க விளைவுங்கிற சொல் எப்பவுமே நம்ம அந்த பேர் பொருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். சகாயம்னு பேர் வச்சிருப்பாங்க, உதவியே செய்ய மாட்டாங்க. கண்ணாயிரம்னு பேர் வச்சிருப்பாங்க, கண்ணு தெரியாது. இப்படி நம்ம நிறைய பார்ப்போம். சிரஞ்சீவின்னு இருப்பாங்க, ஆனா சீக்கிரமா செத்து போயிருப்பாங்க. அப்ப இந்த தலைப்புக்கும் இதுக்கும் பொருத்தமானதாக இருக்கான்னா, சைடு எஃபெக்ட்ங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானதா இருக்கு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, பாராசிட்டமால் கண்டினியூஸா சாப்பிட்டா, ஏன்னா இதை நானும் சொல்லணும் சார், என் பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, பாராசிட்டமாலை எடுத்து கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியா, அது கல்லீரல்ல பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்ப ஏதோ ஒன்றை குணப்படுத்துவதற்கு
குணப்படுத்த வேண்டியது இன்னொன்றையும் சேர்த்து பாதிக்குது அப்படின்ற அந்த பக்க விளைவு இருக்குல்ல, சைடு எஃபெக்ட்ங்கிற சொல்ல மருத்துவத்தோடையே பொருத்தி பார்த்த நம்முடைய புத்திக்கு முதல் தடவையாக நீங்கள் சொல்லக்கூடிய பேட் டச்ங்கிறது ஒரு தாத்தா ஒரு பேத்திய கொஞ்சம் முடியாம போகுதுங்கிறத சொல்ற. நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க, எந்த ஆணா இருந்தாலும் முத்தம் கொடுக்க கூடாது, குழந்தையை தூக்க கூடாதுன்னு நீங்க பொதுவா சொன்ன ஒன்றை அவர் சொல்றாரு. மிகப்பெரிய பக்க விளைவு. அது ஒரு ஒரு உணர்வு இல்ல. அது தன்னுடைய குழந்தைய கொஞ்சறது வேற, தன்னுடைய பேத்திகளை கொஞ்சறது வேற, தன்னுடைய பேரன்களை கொஞ்சறது வேற. அப்படி என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னு இப்ப வரைக்கும் நம்மளால பிரிச்சே சொல்ல முடியாதுங்க தாத்தா பாட்டி உறவுல. அது பார்த்தா ஒரு சந்தோஷம் தான். குழந்தைங்களை நமக்கே பாட்டியை பார்த்தா ஒரு சந்தோஷம், நமக்கு பேத்திங்களை பார்த்தா சந்தோஷம். இந்த ஒரு உறவுல கொண்டு வந்து உங்களுடைய குட் டச் பேட் டச்சால ஒரு தன்னோட அவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய போலங்க. ஒரு ஒரு தமிழாசிரியர் அதெல்லாம் இல்ல, ஒரு தகப்பன் தன்னோட பிள்ளைக்கு பிறந்த புள்ள அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா காத்திருக்கான். அந்த குழந்தை அங்கிருந்து வருது, தூக்கி அள்ளி முத்தம் கொடுக்கிற கணத்துல அது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சீன்னு சொல்லும் போது என்னவாக அந்த மனம் நொறுங்கி போகுது. பக்க விளைவு, அது பக்கா விளைவு. அவர் சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு. அது எவ்வளவு பெரிய இது பாருங்களேன், அது அந்த உறவை எப்படி சிதைச்சிருச்சு பாருங்க அப்படிங்கிறது. அது மிக முக்கியமானதா எனக்கு அந்த அந்த தலைப்பு, அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பா எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் எனக்கு சொல்லப்பட்ட அந்த 6 கதைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உறவை நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, எப்படி சொல்லியிருக்காருன்னா, அப்பா மகள். இவர் சொன்னாரு அந்த அல்சைமர் கதை, அவங்க அப்பாவுக்கு அந்த அல்சைமர் வந்து அந்த பொண்ணு என்னவாகிறா, இது ஒண்ணு. 2வது வரம் தரும் சாத்தான்கள். அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான, அது நீங்க படிங்க, நான் சொல்றேன். வரம் தரும் சாத்தான்கள். சாத்தான்களும் வரம் கொடுக்கும், சாத்தான்களும் நமக்கு வரம் கொடுக்கும். ஆனா என்னவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்தானுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இறைவன் நமக்கு கொடுக்கிற வரத்துக்கும் சாத்தான் கொடுக்கிற வரத்துக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அந்த கதையில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு பகடியா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த சேவல் வந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சான் காட்டுல. அங்கிருந்து நரி பசியோட வந்திருக்கு. சேவல் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. சிக்கனு நரிய பார்த்தோன்னே சேவல் ஏறி போய் மரத்து மேல உட்காந்துச்சு. என்ன பார்த்தோன்னே பயப்படுற, கீழே இறங்கி வா, நான் உன்னை சாப்பிட போறது இல்லைன்னு நரி கூப்பிடுது. உடனே சேவல் சொல்லுது, இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் நான் விளையாடலன்னு சொல்லுது. திரும்ப நான் பயப்படுறதானே என்னை பார்த்து, நான் உன்னை அடிச்சு கொண்டுருவேன், இறங்கி வாப்பாங்குது. இல்லை நான் வரலைங்குது. கடைசியா நீ என்னை நம்பல, உண்மையா இன்னைக்கு காலையில கடவுள் இந்த காட்டுக்கு வந்தாரு, எல்லாருக்கும் சாப்பாடு அவங்கவுங்க இடத்துக்கே வந்துரும்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை கொல்லவே மாட்டேன், நீ இறங்கி வான்னு கூப்பிடுது நரி சேவலை பார்த்து. அதுக்கு சேவல் சொல்லுது, அப்படியா இன்னைக்கு கடவுள் வந்தாரா, எனக்கு எந்த அழைப்பும் இல்லையே, நீ வா அப்படின்னு சொல்லும் போது இது சொல்லுது, கடவுள் வந்தாரு சாப்பாடு இடத்துக்கு வரானா எனக்கு இப்போ விளையாடுற மூடு இல்லப்பா. சேவல் வந்து இப்படி சொல்லுது. சொல்லிட்டு திரும்ப அடுத்த வார்த்தை சொல்லுது, இங்க பாரு உனக்கு பின்னாடி சிங்கம் நிக்குதுன்னு. சொன்ன கணத்துல நரி தப்பிச்சு ஓடியே போச்சு. இந்த கதை சொல்லக்கூடிய நீதியா என்னன்னா, நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடவுளின் பெயரை கொண்டும் ஏமாற்ற துணிபவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ற நமக்கு நீதி. வரம் தரும் சாத்தான்கள்ங்கிற கதை, ஒரு அக்கா தன்னுடைய ஒரு கணவன் மனைவி தன்னுடைய கணவனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகம் வந்துடுச்சு, யாருக்கிட்டையோ பேசுறானோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்படி சந்தேகிக்கக்கூடிய ஒரு உலகத்துல தன்னோட தம்பியை நம்பி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு அனுப்புறான். நீ போய் பேசிட்டு வா, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வா, ஜஸ்ட் சொல்லிட்டு வா, பிரிஞ்சிரு. இவன் போறான், போய் உட்கார்றான். போய் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த சாத்தானுக்கான வேதம் இருக்குல்ல, சாத்தான் எப்படி வேதம் ஓதுங்கிறது பாருங்க. அந்த அக்கா வந்து தன்னோட தம்பியை இறைவனா நம்பி அனுப்புறா, கிட்டத்தட்ட நம்பி அனுப்புறா. நம்புகின்ற ஒருத்தனாக அவன் இருக்கான். போறான், ஆனா அங்க போய் அவன் சாத்தான் வேலையை பாக்குறான். உனக்கு என்ன எங்க மச்சான்ட்ட பேச்சு வேண்டி கிடக்கு, உன்னை பார்த்து அவர் மயங்கினாரா, அவரை பார்த்து நீ மயங்கினி, அதெல்லாம் மேட்டர் இல்ல. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது படிக்குது இல்ல. சொன்ன கணத்துல அவ சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி உறவே இல்லை, நாங்க 2 பேரும் நண்பர்கள். அப்புறம் இந்த சமூகம் வந்து 8 ஆண்டுகள் கணவனை இழந்த பெண்ணு எப்படியும் இன்னொருத்தனோட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது அபத்தம். 8 வருஷம் ஹஸ்பண்டே இல்ல, அவ இன்னொருத்தனோட கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆவா அப்படிங்கிறது ஒரு அபத்தம். அந்த இடத்த அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொல்லுது, நீங்க நினைக்கிற உறவு எங்களுக்குள்ள இல்ல, நாங்க நட்பா தான் இருக்கோம், நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லும் போது, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு என்ன தைரியம், நைட் ஷோலாம் போயிட்டு வர்றான்னு சொன்ன உடனே ஒரு அம்மாவா அவளுக்கு பயம் வருது. உனக்கு என்ன, நான் ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே, நான் போயிடுறேன். இதுதான் இது. அவன் வந்த நோக்கம் சரி, ஆனா பயன்படுத்தின சொற்கள் எல்லாம் சாத்தானுக்கான சொற்கள். அதன் மூலமா யாருக்கு வரம் கிடைத்ததுன்னா அந்த அக்காவுக்கு கிடைக்குது, அவ விட்டுட்டு போயிட்டா.
ஆனா இறுதியில வரும்போது அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்றான், என்ன தம்பியாச்சு என்ன தம்பியாச்சுன்னு கேட்கும்போது, நான் பேசிட்டேன், எனக்கே அசிங்கமா தான் இருந்தது, ஆனா நான் பேசிட்டேன் பண்ணிட்டேன், உனக்காக அவ போகவே மாட்டேன்னு சொன்னா, கடைசியில பணம் கொடுத்தா போயிடுறேன்னு அவ சொன்னா, 10 லட்சம் ரூபா கேட்குறா. ஈபியில இருக்கிற அப்பா அத்தானுக்கும் நீ வந்து பேங்க்ல ஒர்க் பண்றதுனாலையும் அவ எல்லாத்தையும் கணக்கு போட்டு 10 லட்சம் ரூபா காசு கேட்குறா, 10 லட்சம் ரூபா கொடுக்கா அவ போயிடுவான்னு சொல்ற அந்த இடம் இருக்குல்ல, ஒரு சாத்தான் அந்த இடத்துல தன்னை கடவுளை அவதாரம் பூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கும் அவனுக்குள்ள இருக்க சாத்தான் தனத்தை நமக்கு புரிய வைக்கின்ற இடமாவும் இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு நட்புக்கு அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு சராசரி நட்புல இருக்கக்கூடிய ஒருத்திய ஒரு தம்பி என்னவா பயன்படுத்திக்கிறான். இதுதான் நான் அந்த சேவல் கதைக்கு சொன்னேன். கடவுளின் பெயரை சொல்லக்கூடவும் நம்ம கூட இருக்கிறவங்க தயங்க மாட்டாங்க நம்மளை ஏமாத்துறவங்கன்னு. அது எனக்கு மிகப்பெரிய உண்மையானமே பாதிப்பை இப்ப எந்த நம்பிக்கையில நம்மளுடைய அண்ணன் தம்பிகளையோ இல்ல யாரையோ நம்புறது. இன்னொன்னு, இது யாரையும் நம்புவதை விடவும் அந்த இடத்துல நீயே நேரா போய் பேசியிருந்தீங்கன்னா கூட இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு கோணத்துக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்ப இது முழுக்க முழுக்க இன்னொரு பக்கத்தினுடைய மனதை பேசுவது. நான்கிற இடத்துல இருந்து கலைஞ்சிட்டு எப்பவுமே நம்ம தராசுல நாணை தூக்கி அதிகமா வைக்கும் போது அதுக்கு இணையாக இன்னொரு பக்கத்தையும் வைத்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எடை போட்டு காட்டக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்புறம் நான் 6 கதைகள் இருந்தாலும் நான் கதைகளை சொல்ல விரும்பல. சில முக்கியமான அது பேசக்கூடிய பொருண்மையை சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது இந்த கதையில 11 கதைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம சந்திச்சது, நம்ம வாழ்க்கையில நடந்தது, நம்மளுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நடந்தது, சொந்தக்காரங்களுக்கு நடந்தது. இது எல்லாமே நமக்கு அறிமுகமான சூழ்நிலைகள் தான். அதுல இந்த கதைகளை வாசிக்கும் போது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்னு இது புரிய வைக்க, இல்லைன்னா எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தருது. ஸோ அது இந்த கதைகள் முழுக்க 11 கதைகள்லையும் முழுக்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிகவும் தாழ்மையுடன் ஒரு கதை இருக்கு. கணவனை விட்டுட்டு ஓடி போன ஒரு மனைவி, அவளை கொல்லணும்னு போற ஒரு கணவன், இறுதியா என்னவா சொல்றான், என்னவாகுதுங்கிறதா அந்த கதை. இது நமக்கு நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்துல சில வீடுகள்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா முடிவுல அவன் அதை எப்படி கையாளுகிறான்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கணவன் அந்த மனைவிய வீட்டுக்கே தேடி போயிடுறாங்க. ஓடி போன 2 பேரையும் தேடி வீட்டுக்கே போயிடுறான். போய் உட்கார்றான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ நம்மளை கண்டே பிடிக்க முடியாதுன்னு அவ வெளியில வர்றா. எங்க இருக்கோனே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவ வெளியில வர்றா. இவனை பார்த்த உடனே அவளுக்கு எப்படி இருக்கும், என்ன உரையாடல் நடந்திருக்கும், அதுதான் அந்த கதை. கத்தியோட வந்தவன் அவளை குத்திட்டு போறானா, இல்ல என்ன சொல்லிட்டு போறான், எப்படி அந்த சூழ்நிலையை அவன் ஹேண்டில் பண்ணாங்கிறது இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று. அப்புறம் ஒரு துளி கடல் போல ஜவுளி கடைகள் பெருகி இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு பெரிய முதலாளித்துவம் வரும்போது, ஒரு பெரிய ஒரு கடை வரும்போது சின்ன சின்ன வியாபாரிகள் எப்படி அடிபடுறாங்கிறத, அதிலிருந்து எப்படி மீட்டுக்கலாம் நம்மள அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அடுத்த தலைமுறை செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத அந்த கதையில அவர் சொல்றாரு. இறுதியா எனக்கு பிடிச்சு மன்னவன் வந்தானடின்னு ஒரு கதை இருக்கு. கணவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பையன்கிட்ட இருந்து பையனை வளர்த்து எல்லாம் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஃபைன் டே பையன் கொண்டு போய் அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு, முதியோர் இல்லத்துல இருக்கிற அம்மாவை தேடி கணவன் வர்றான். நான் உன்கிட்ட கோச்சுக்கிட்டு போனேன், நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போன, வா உன் பையன் கொண்டு வந்து உன்னை எங்க நிப்பாட்டிட்டான் பத்தியா, வான்னு கூட்டிட்டு போய் அவன் எங்க கொண்டு போய் அந்த பெண்ணை வைக்கிறான், தன்னுடைய மனைவியா வைக்கிறான் அப்படிங்கிற அந்த இடம். மொத்தத்துல 11 சூழ்நிலைகளும் இந்த 11 கதைகள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் வேற வேற பேர்கள்ல நம்ம கூட இருக்காங்க. வேற வேற தருணங்கள்ல நம்ம சந்திச்சிருக்கோம். ஒருவேளை முடிவெடுக்க தெரியாம தடுமாறிக்கிட்டு அப்படி இப்படி, ஏன்னா விண்வெளிக்கு போற அளவுக்கெல்லாம் நமக்கு அறிவு வளர்ந்துருச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு உறவை காப்பாத்திக்கிறதுக்கான மனசு நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. இந்த நேரத்துல இவ்விடம் அன்பு கிடைக்கும், ரொம்ப முக்கியம். வாங்கி வாசிங்க. நன்றி.